பகுதிகளை நாம் எடுத்திருக்கிறோம். அனைத்து தரப்பு மக்களின் நன்மதிப்பையும் நாம் முன்னெடுத்திருக்கிறோம். இன்னும் கண்மடங்கு வீரியத்தோடு நாம் களமாட வேண்டிய தேவை இருக்கிறது. அதனால்தான் திமுக கூட்டணியில் இருந்தபோதும் நம்மை கொச்சைப்படுத்தியவர்கள் இன்றைக்கு தவேக கூட்டணி அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிற நிலையிலும் மிக கடுமையாக இழிவாக விமர்சித்து வருகிறார்கள். நாம் இன்னும் குறிவைக்கப்படுகிறோம் என்பதுதான் இதன் பொருள். நம்மை பலவீனப்படுத்த வேண்டும் என்பதில் நம்முடைய பகைவர்கள் மிக தீவிரமாக இருக்கிறார்கள் என்பதுதான் இதன் பொருள். இதையெல்லாம் கருத்திலே கொண்டு நாம் நம்முடைய காய்களை நகர்த்த வேண்டும். நம்முடைய களம் வேறு எவராலும் ஆக்கிரமிப்பு செய்ய முடியாத களம், வேறு எவராலும் நம்மை அப்புறப்படுத்திவிட முடியாத களம், வேறு எவராலும் நம்மோடு போட்டி போட முடியாத களம் என்பதை பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன், மீண்டும் சொல்கிறேன். எனவே இன்றைக்கு மாறியிருக்கிற தலைகீழாக மாறியிருக்கிற தமிழக அரசியல் சூழலில் நாம் மீண்டும் மீண்டும் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாகவே களமாடி வருகிறோம். தீர்மானிக்கிற ஒரு அரசியல் சக்தியாக செயலாற்றி வருகிறோம் என்பதை தோழர்கள் புரிந்துள்ளனர். அந்த பெருமையோடு, அத்தகைய புரிதலோடு, அத்தகைய நம்பிக்கையோடு மேலவர்களை கூடுவோம். 30ஆம் தேதி தோழர்கள் அணிதிரண்டு வர வேண்டும் என்று அழைப்பு கிடைக்கிறேன்.